வணக்கம் மக்களே! நண்பர்களே! வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வளமுடன், வாழ்க நலமுடன். வையகம், வாழ்க நான் வையகம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிறைய இது பதிவுகள் நான் வந்து பெங்களூர்ல பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய போட்டிருக்கேன். ரொம்ப ஊருக்கு நாள் போக கழிச்சாண்டி மட்டும்தான் நான் ஊருக்கு பெங்களூரு கோயில் கோவில்ல இடத்துக்குலாம் ஒரு போடுறது வழக்கம். இங்க ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சித்திரை எங்கள் ரூம் திருவிழா பிஜியில் நடந்தது. ஜஸ்ட் ஒரு நாங்க 100 இருக்கிற மீட்டர் ஒரு ஸ்டே அம்மன் கோயில் பண்ணியிருக்கிற இருக்கு. ராஜாஜி நகர் பக்கத்துல. மாரம்மா தேவி. ஸோ அந்த நம்ம அது சாமி பேர் வந்து மாரியம்மன் சொல்லுவாங்க. மாரம்மா ஸோ தேவின்னு சொல்றாங்க. இதை அந்த நம்ம ஊர்ல வந்து கோயிலில் தான் வந்து இங்கே மாரியம்மன் மாரம்மா சொல்லுவோம். தேவின்னு ஸோ சொல்கிறாங்க. நம்ம ஊர்லயே வந்து ராஜா ஆடியிலே அதை ஸ்டார்ட் கும்பிட்றாங்க. ஆயிடும். ஸோ இங்க இங்கே வந்து அதை இப்ப பற்றி போய் நம்ம சித்ரா ஒரு பௌர்ணமி டேட்டா முன்னிட்டு ஒரு கலெக்ட் 10 பண்ணலான்னு நாளுக்கு முன்னாடியே பார்த்தா அவங்க பட் ஸ்டார்ட் டேட்டா பண்றாங்க. கலெக்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் இந்த சார் ரொம்ப நாள் கோயிலை ஆச்சு. சரி ஏற்கனவே வந்து நம்மளும் இந்த பார்த்துருக்கேன். இப்ப ரொம்ப எங்க வீட்டு சின்ன பக்கத்துல கோயில் தான். இருக்குங்கிறனால ரொம்ப சரி அழகா இந்த கோயில்ல இப்ப அற்புதமா சூப்பரா ஃபங்க்ஷன் இருக்கும். நடக்கிறதுனால இப்போ சரி வந்து அதையே நம்ம இந்த போடலாம். இதுக்காக வந்து ரெடி இது பண்ணிட்டு வந்து இருக்காங்க. 2 பாத்தீங்கன்னாக்கா வாரமா தேர்ல இந்த வந்து ஊரோட எல்லை ஃபுல்லா தெய்வம்ன்ற மாதிரி பூக்களால சொல்றாங்க. இந்த அர்ச்சனை பண்ணி ராஜாஜி இது நகர் பண்ணிட்டு ஆரம்ப இருக்காங்க. காலகட்டத்துல இருந்தே வந்து இந்த கோயில் இருக்கிறதாவும், இது பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்கு. ஸோ அதுவும் இதுதான் நல்ல வந்து அந்த ஃபேமஸான ஸ்ரீனிவாச தேரு. பெருமாள் கோயிலுங்க. ரொம்ப அழகா ஸோ அம்சமா இருக்கும். கோயில் கோயில் இது கீழ நல்லாவே வந்து இருக்கும். நம்ம எப்படி சரஸ் இந்த வச்சு கோயில் சிரஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோமோ அதே ரொம்ப மாதிரி இந்த கோயில்லயும் என்ன வந்து சொல்றது, ஃபுல்லா பெருசு வந்து ரொம்ப சிரசு, அப்படிலாம் அப்புறம் கிடையாது. முருகப்பெருமாள், அந்த நம்ம ஊர்ல பக்கம் எப்படி சின்ன சின்ன சிவன் அம்மன் கோயில் பெருமாள், இருக்கு, அந்த ஆ, மாதிரி இந்த அம்மன் கோவில். பிள்ளையார் ஸோ இருப்பாரு. இந்த ஸோ அம்மன் கோயில் இப்போ என்ட்ரன்ஸ்லயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா சிரஸ் இருக்கு. எல்லாருமே வந்து இது நன்றெல்லாம் நம்ம ஊர்ல வந்து பூக்கள் நம்ம கர்ப்ப ஃபுல்லா கிரகத்துக்கு பூக்கள் இருந்தாலும் மூலவருக்கு முன்னாடி வந்து சிரஸ் இருக்கும். இங்க சிரசு தனியா வந்து அந்த இந்த கோயில கோயில் என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னாவே வந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 2 அப்படி ஒரு பக்கமும் ஈர்ப்பு முருகரும், இருக்கும். பிள்ளையாரும் நம்ம ஊர் இருக்காங்க. கோயில் அவங்க எப்படி பசங்க. இருக்குமோ அதே ஸோ மாதிரியான அதுக்கு ஒரு மேல ஈர்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் பில்டிங் சின்னது சும்மா தான், ரொம்ப சொல்லக்கூடாது. பெருசு இல்ல. ஸோ ஸ்டார்ட் இதுதான் அந்த டைம்ல வந்து அவங்க வழிபாட்டுக்குள்ள எல்லாமே அந்த ரெடி கல்லு. பண்ணியிருக்காங்க. நம்ம பலிபீடம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து இந்த பக்கம் இங்க இதாங்க வச்சிருக்கிறாங்க. அந்த மூலவர் இந்த கோயில். கோயில் இது வந்து வருஷம் வருஷம் உள்ள இப்ப வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க அம்மன் திருவிழா. வந்து அந்த 3 நாளுங்க. சிம்பிளா தான் இருப்பாங்க. பாத்தீங்களா எவ்வளவு ஆனா சிட்டி அதுக்கு பண்ற லைட்ஸ்லாம் சும்மா எங்க அலங்காரம் ஏரியாவே பிரம்மாண்டமா அதுவும் வந்து பந்தல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு எவ்வளவு ஒரு இந்த பெரிய ஏரியால பிரம்மாண்டத்து எல்லாருக்கும் கோயில் சாப்பாடெல்லாம் பண்ணுவாங்களோ போட்டு அந்த மாதிரி நல்லா பண்றாங்க. இது ஸோ இது பார்க்கவே நல்லா இருக்கு. நான் ஊருக்கு போகும்போதே நார்மலா வந்து பார்த்தேன். நாம வந்து ஃப்ரைடேவே ஏற்கனவே வந்து இந்த மாரி பதிகங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. கொடுத்துருக்கேன். என்ன இது நமக்கு அம்மன் கோயில். ஸோ அம்மன் கோயில்ல நம்ம பண்ணிட்டு அபிராமி இருக்காங்க. அந்தாதியில எனக்கு அப்ப வரக்கூடிய தெரியல. அந்த கரெக்ட்டா எங்க ரூம் பக்கத்துல கடல் இருக்கிற தீர்க்கும் கோயில் இருக்கு. 54வது இந்த பாடலும் கோயில் பக்கத்துல படிக்கலாம். இருக்குது தெரியும். அப்படி இந்த இல்ல கோயிலுக்கு எப்போ தான் எனக்கு இவ்ளோ வேணும்னா பிரமாண்டமா பண்றாங்கன்னு நான் தனம் தரும் எதிர்பார்க்கவே கல்வி. இல்ல. ஏன்னா நீ சின்ன போடு கோயிலா நான் இருந்தாலும் போட்டிருந்தேன். சரி சின்ன பழசு கோயில் தான் நீ அது. எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நான் அ நினைச்சேன். பட் ஆனா தனம் தரும் கல்வி தேரெல்லாம் தரும் ஒரு நாள் அலங்கரிச்சு தருவதே ஃபுல்லாமே மனம் ஃப்ளவர்ஸ். தரும் தெய்வ பெங்களூர்ல வரம் தரும் ஃப்ளவர்ஸ் நெஞ்சில் தாங்க குறை. நெஞ்சில் அதனால கணம் வந்து தரும் ரொம்ப அன்பர் அழகா அம்சமா நல்ல எல்லாம் ஃப்ளவர்ஸ்லயே தரும் அன்பர் என்பவருக்கே ஜம்முன்னு கணம் பண்ணியிருந்தாங்க. தரும் இதான் பூங்குழலால் அபிராமி மூலஸ்தானம். கடைக்கண்களே. அங்கெல்லாம் இப்ப வந்து சில பாருங்க கோயில்ல சுவாமி எல்லாமே எவ்வளவு அலோ அழகா பண்றாங்க. ஸோ அற்புதமா நமக்கு காட்சி பார்க்க நீங்க உள்ள கொடுக்குறாங்கன்ட்டு. நீங்க போனீங்கன்னு வைங்களேன், அந்த அம்மன் அப்படியே அப்படியே நின்னு நிதானமா நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படியே ஒரு உயிர்ப்போட இருப்பாங்க அந்த அம்மன் அந்த மூலஸ்தானத்துல. ஸோ ரொம்பவுமே வந்து நான் முதல்ல போயிருந்தேன் வந்த புதுசுல. ஏன்னா அது இருக்கதே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. பெருமாள் கோயில் தான் அடிக்கடி போவேன். அப்புறம் ஒரு நாள் வந்து பக்கத்துலயே என்ன இவ்ளோ கூட்டம் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் அது ஒரு வெள்ளிக்கிழமை இந்த போயிருந்தேன். கோயில வந்து அப்ப பார்த்தா நாம் இங்க இன்னொரு கூட்டம் தடவை அதிகமா இருந்தது. போயிருந்தோங்க. ரொம்ப அதாவது சரி என்ன அமைதியா இங்க எந்த கூட்டமா ஒரு இருக்கேன்னு நாளும் நான் போய் பார்த்தா அப்பவுமே கூட கோயில் எல்லாம் உள்ள ரொம்ப இருக்கும். ரோட்ல கிராண்டா இருந்து உள்ள. அழகா பூக்கள் இந்த ஸோ அளவுக்கு இருந்தாலும் அவ்ளோ உள்ள பூக்கள் வெளியில க்ரௌடு எல்லாம் வெள்ளிக்கிழமை பார்த்து அதுவுமா அந்த ரொம்ப அம்மனுக்கு அவ்ளோ கிராண்டா அழகா அற்புதமா பண்ணுவாங்க விசேஷமா பண்ணியிருந்தாங்க. நார்மலாவே. இப்ப ஸோ இவங்களுக்கு இது சித்திரை ஃபுல்லாமே வந்து திருவிழாங்கிறதுனால சாப்பாடு போட்டு இப்ப 3 இன்னும் நாள் ரொம்ப நல்லா கிராண்டா ஃபுல்லு இங்க பண்றாங்க. இருக்கிறவங்க சரி எல்லாருக்கும் இப்பதான் நானே நல்லா போயிட்டு வந்தேன். கவனிச்சிருக்காங்க சரி இதை போயிட்டு நான்வெஜ் வந்து நம்ம போட்டு. போடுவோம். ஸோ இதுதான் அந்த ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கோவிலு. ராஜாஜி கர்ப்பகிரகம். நகரையும் மேல மறந்துட கோபுரம் போறோன்ட்டு பார்த்துருக்கீங்க இப்ப இல்லையா? ஸோ அதுக்குண்டான இதுவும் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஸோ இப்ப ஃபுல்லா ரொம்ப இப்ப திருவிழா இந்த இதா கோயில் போய்கிட்டு சின்ன இருக்கு. கோயிலா இப்ப இருந்தாலுமே ஆடி கூட மாசம் நம்ம ஊர்ல ரொம்ப ஸோ நல்லா இங்கேயும் பண்றாங்க திருவிழாக்கள் எடுத்து. இருக்கு. பார்க்கவே ரொம்ப நம்மளும் அற்புதமாவும் மாதிரியே அழகாவும் அதுக்கு இருக்கு. முன்ன நாளே நான் ஸோ பார்த்தேன். நம்ம அம்மன் அருள்ல கரகம் வச்சு எடுத்துட்டு போற கிடைக்க மாரி இவங்களும் எல்லாரும் கரகம் வச்சு நம்ம வாழ்த்துறேன். ஜோடிச்சு எடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்பயே நினைச்சேன் சரி ஏதோ திருவிழா தனம் வரப்போகுது. தரும் கல்வி அன்னைக்கு தரும் ஒரு திருவிழா நாளும் நடந்துச்சா தளர்வரியா காலையில. மனம் தரும் அதுக்கப்புறம் தெய்வ நைட்டு வடிவும் தரும் 1:30 நெஞ்சில் மணிக்குங்க. வஞ்சம் இல்லா அதாவது நேத்து. இனம் இன்னைக்கு என்ன தரும் புதன்கிழமை நல்லன இல்லையா? எல்லாம் தரும் அன்பர் செவ்வாய்க்கிழமை நைட்டு என்பவருக்கே கணம் 1:30 தரும் மணிக்கு பூங்குழலால் அபிராமி தேர் கடைக்கண்களே. அலங்காரம் பண்ணி ஆரத்தி பாருங்க. நல்லா சூப்பரா ஸோ எடுத்துட்டு இந்த வந்திருந்தாங்க. எங்க ரூம் பக்கத்துல பார்க்கவே 100 அழகா மீட்டர் அம்சமா இருந்தது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு நம்ம எப்படி வீட்டுக்கு வந்து நம்ம தேங்காய் பழம் உடைச்சி கோயில் கற்பூர ஆரத்தி காமிச்சு சுத்தி வரும் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம ஊர் ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்படி ஒரு இது நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. இங்க நான் இந்த மாதிரி இவ்வளவு க்ரௌடு எடுத்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். அந்த இது சிவராத்திரி அதெல்லாம் மெயின்ல நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்ம வீட்டு பக்கத்திலேயே இப்படி இருக்குதுன்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நல்லா ஆட்டம் பாட்டம் அந்த தேர் வரும் பாருங்க. இதான் எங்க பிஜி. இப்ப நம்ம ரைட்ல ஒரு மாடி இருக்கு பாத்தீங்களா? எங்க ரூம்ல இருந்து நாங்க தான் பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் எங்க ரூம்மேட்ஸ் தான். ஸோ தேர் வந்தது நைட்டு 1:30 மணி. ஒரே சத்தம் தூங்க விடல. அம்மன் நம்மளை எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் இங்க வந்துகிட்டு இருக்கேன், நீ தூங்கிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லாவும் இருந்தது. சாமி வந்து பார்க்கவே நல்ல நைட் எல்லாம் ஜோடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபுல்லா எப்படி ஆட்டம் பாட்டம் எல்லாருங்க. அதனால நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து இப்படி ஒரு திருவிழா நான் பார்த்தேன் பெங்களூர்ல.
அதுவும் நம்ம இருக்கிற இடத்துல பரவாயில்ல, இந்த அளவுக்கு நல்லா கிராண்டா பண்றாங்கன்னும் போது ரொம்ப அம்சமாவும் இருந்தது. ஸோ இந்த மாரம்மா தேவி நான் கேட்டேன். இது ரொம்ப பழங்காலத்து கோயிலும் கிடையாது, அதே மாதிரி புது புது கோயிலும் கிடையாது. ஸோ இது கொஞ்சம் நடுத்தர கோயில் தான், ஒரு 100 வருஷமா அந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க, எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும். பட் ஃபுல்லா எப்படின்றது தெரியல. இது பாருங்க, சிவன்லாம் வந்து சிவன் வேடம், அப்புறம் பார்வதி அம்மன் வேடம் போட்டுன்னு ஃபுல்லா அவங்க வந்து இதாங்க தேருங்க, எவ்வளோ அழகா அம்சமா அம்மனை வந்து நல்லா அலங்கரிச்சு ஜோடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. சரி, இதை நம்ம போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். ஃபுல்லா ஃப்ளவர்ஸ் தாங்க. நல்லா எல்லாரும் தேங்காய் உடைச்சி ஆரத்தி காமிச்சு அந்த இது சுத்தி வந்து நம்ம ஊருக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சாங்க. ரொம்ப பார்க்கவே அழகாவும் அற்புதமாவும் இருந்தது. ஸோ அதுதான் சரி, நம்ம சேனல்லையும் இதை பத்தி நம்ம சொல்லலாம். ரொம்ப நாள் ஆச்சு பெங்களூர் கோயில் போட்டு. சரி, இதை நம்ம அப்டேட் பண்ணுவோம். இந்த கோயில்ல பண்ணதை வந்து நம்ம அப்டேட் பண்ணோம்னா இங்க இருக்கிறவங்க பார்ப்பாங்க, வெளியில இருக்கிறவங்களும் பார்க்கலாம். ஸோ நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இவங்க எப்படி பண்றாங்கன்றது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால எல்லாம் நம்ம ஊர் மாதிரி தாங்க, டிட்டோ. லாங்குவேஜ் மட்டும்தான் வேற, மற்றபடி எல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க இங்க. ஃபுல்லா ஆட்டம் பாட்டம் நல்லா. அந்த பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விழா கோலமா பூண்டிருந்தது. ஏன்னா திருவிழா இல்லைங்களா, எல்லாம் நல்லா அவங்க சொந்த வீட்டு திருவிழா மாதிரி ஜம்முன்னு கோயிலை வந்து நல்லா அலங்கரிச்சு எல்லாமே பண்றாங்க, நல்லாவும் செய்றாங்க. அதே மாதிரிங்க இங்க பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். இப்போ வந்து எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா காலைல போனீங்கன்னா பிரசாதம் இல்லாம இருக்காதுங்க. எங்க வீட்டு பக்கத்துல தான் அந்த பீச் பக்கத்துலயே வந்து இந்த அம்மன் கோயில் இருக்கலாம். அதை தாண்டி போனோம்னாக்கா ஒரு கரெக்டா அந்த அந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். ஸோ அந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து எப்போ போனாலும் நீங்க இப்போ காலையில போனோமா, நான் ஆஃபீஸ் போகும்போது ஒரு 8:30 அப்படி கிளம்புவேன். ரெடியா இருக்காங்க, எல்லாம் முடிச்சு பிரசாதம் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ சரி, அதுதான் இதை நாம அப்டேட் பண்ணுவோம். நம்ம இடத்துல இருக்கிற கோயில் அப்டேட் பண்ணாம இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ நம்ம அம்மன் நாம போடுவோன்ட்டு தான் நம்ம சேனல்ல சரி பெங்களூர்ல இருக்கிற இப்போதைக்கு இதுதான் எனக்கு இருக்கு. அதனால இதை நான் போட்டிருக்கேன். இன்னும் ஏதாவது நாங்க இருக்கிற தங்குற இடத்துல ஏதாவது இருந்தா சொல்றேன். எப்படி அசால்ட்டா அந்த மேல கங்கைக்கு இதுல வச்சுட்டு நெருப்பை வர வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையுமே நல்லா பண்ணியிருந்தாங்க பாருங்க, எப்படி அழகா ஆடுறாங்க. அப்புறம் இன்னொன்னு, இப்போ நான் திருப்புகழ் போட்டிருக்கேன் நேத்து. செவ்வாய்க்கிழமை அதுமா போடணும்னு சொல்லிட்டு நைட்டு தான் போட்டேன். ஸோ எல்லாருமே பார்த்துருக்கீங்க, நல்ல ரெஸ்பான்ஸு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா நான் நிறைய போட போறேன். ஸோ எல்லாம் உங்களோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. கடவுளோட அருளாலும் முருகரோட அருளாலும் எனக்கு உங்களோட ஆசீர்வாதத்தினாலும் எனக்கு வந்து நான் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்னு எதிர்பார்க்கல. க்ளோஸாக ஒரு 190 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க, எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி அவர்ஸும் நல்லாவா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நான் மேலும் மேலும் இதில் எப்படி வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக நான் மாற்ற முடியும்னு பார்க்குறேன். நான் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் ரெமடிஸ், குழந்தைங்களுக்கு தேவையான மருந்து, வீட்டில் சும்மா ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்டில் நம்ம இந்த அளவுக்கு கை வைத்தியம் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து கடன் தீர்க்கறதுக்கு நான் என்ன வழிபாடு, நான் போடுறது எல்லாமே நான் செய்கிற வழிபாடு தான். அதை தான் நான் வந்து யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் வந்து உங்களுக்கு செட் ஆனால் பாருங்கள். நன்றி, வணக்கம்.